guys, welcome to Sri Jaya's உங்க தனுஸ்ரீ. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குக்கர் வந்து லைட்டாக சூடாகட்டும். இப்போ குக்கர் காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி பூ நம்ம எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அதை கிளறி இது பண்ணிடலாம். நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. எப்படி இருந்தாலும் இந்த சண்டேல வந்து கிச்சனை வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன் தனுஸ்ரீ? ஆமாம், சாப்பாடு நல்லா வரணும். இப்போ என்ன பண்ண போகிற? நெக்ஸ்ட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம். போதும். இப்போ நம்ம வந்து கழுவி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது? இது என்னது? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தனுஸ்ரீ என்ன பிரியாணி செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்டா? நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன். எப்படியா இருப்பதோ தெரில. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனுஸ்ரீ வதக்கும் போதே வாசனை நமக்கு வருது. இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். மணல் இப்போ நம்ம நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நிஜமாலுமே வாசம் சூப்பராக வருது. அப்போ நான் என்ன பையன் சொன்னேன்? அடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் தான் செய்யணும். நான் இப்போ வந்து 1 பங்கு அளவுக்கு வந்து அரிசி போட்டிருக்கேன். அதனால் 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 பங்கு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம்னு சொன்னால அரிசி போட்டுக்கலாம். இந்த அரிசியை வலிச்சு போட்டு விடுமா அதில்? இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வச்சு நம்ம இப்போ கிளறலாம். இப்போ நம்ம
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் அப்புறமேட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கும் போது நம்ம வந்து உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். மேலாப்பில் மணல் இப்போ நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அடுப்பில் என்ன இருக்கு? நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொலையலை ஒட்டலை ஒன்று சொல்ல சூப்பராக உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்லாமா? பிரியாணியில் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.